கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பிற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தற்காப்பு கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பல ஆண்டு கனவு இதன் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். தென்னிந்தியாவின் பாரம்பரியமிக்க கலைகளில் ஒன்று தற்காப்பு கலைகள். இந்த தற்காப்பு கலைகள் பல தலைமுறையினரை சென்றடைய வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் எண்ணமாகும். அந்த வகையில் அண்மையில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அப்போது அத்துறையின் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் 2024-25 ஆண்டிற்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என அறிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் புதியதாக அமைக்கப்படும். தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைப்பதன் மூலம் களரி, அடிமுறை, சிலம்பம், சுவடு முறை, மல்யுத்தம், குத்துவரிசை, அடித்தடை, வர்மம் போன்ற தென் தமிழ்நாட்டின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி கூறினார். இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உலக தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தாய்க்களம் நமது கன்னியாகுமரி மாவட்டம். இதை அறிந்து தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலைகளுக்கான பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தை கன்னியாகுமரியில் நிறுவுவதற்கு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஜிஓ பிறப்பித்த தமிழ்நாடு அரசுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிலம்பம் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வரேன். இப்போ இந்த கலை படிக்கிற நம்மளுடைய பாரம்பரிய கலை சிலம்ப கலைனால இந்த கலை படிக்கிறனால உடல் ஆரோக்கியம் கிடைக்குது, நல்ல புத்துணர்ச்சி இருக்குது. அப்புறம் மாணவர்கள் தீமையான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிலம்ப கலை மாதிரியான விளையாட்டு போட்டிகளில் சேருவதற்கான இலவச பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. மேலும் இந்த சிலம்ப கலையை சிஎம் டிராஃபி முதலமைச்சர் கோப்பைக்கு கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் முதலமைச்சர் உலகக்கோப்பையில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். அந்த பரிசு பெற்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆசியா கண்டத்தில் எந்த நாடும் எடுத்திராத பெரும் முயற்சி எனவும் அழியும் நிலையில் உள்ள தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முயற்சி பல ஆண்டு கனவு இதன் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கும் இந்த முடிவு தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் மட்டுமல்ல, உலக அளவில் வாழும் தமிழர்கள் இதனை வரவேற்றுள்ளனர். இந்த பாரம்பரிய கலையான சிலம்பம், அடிமுறை, வர்மம், களரி, இதில் உள்ள உட்பிரிவுகள், சுவடு முறைகள், பூட்டு பிரிவுமுறை, எழுத்தறி போன்ற விளையாட்டுகளை இப்போ தமிழக அரசு முன் இதற்காக ஒரு ஆராய்ச்சி மையம், அதன் மூலம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு பயிற்சி மையம் இதை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே அமைக்கிறதுக்கு தமிழக அரசு முன் வந்திருக்கு. அதனால் இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்ச நிறைந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் ஏற்கனவே இந்த விளையாட்டு இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது பெரிய அளவில் போகாமல் இருக்கும்போது இதை சிஎம் டிராஃபியில் கொண்டு வந்தாங்க, முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க இந்த விளையாட்டை. இப்போ பயிற்சி மையமும் ஆராய்ச்சி மையம் கொண்டு வந்து நிறைய இளைஞர்கள் பயன்படுவாங்க. அது மட்டும் இல்லை, இது நமக்கு நம்மளுடைய அழிவிலிருந்த தமிழருடைய பாரம்பரிய கலை பெரிய புத்துணர்ச்சி அடைய போகுது. அழிவிலிருந்து மீண்டும் இது புதுவான உலகம் பரவாயில்ல. இதுக்கு நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. பாரம்பரிய தற்காப்பு கலைகள் அழிந்துவிடுமோ என இருந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள இந்த முயற்சி அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை மீட்டெடுப்பதன் மூலம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடையே அதிக ஆர்வம் ஏற்பட்டு வருவதாகவும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மாணவ மாணவிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.